அடுத்த 2 நாட்களுக்கு மேல் டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் வரை இடைப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் கனமழை பொழிவு 2 நாட்களுக்கு மேல், அதாவது 28ஆம் தேதி வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி கனமழை பொழிவை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் வரைக்கும் கொடுக்கும் என்பதனால அந்த மழைப்பொழிவால் கூடுதல் நீர்வரத்து கடலோர மாவட்டங்களின் கடைமடை பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து 3 நாட்களுக்கு கனமழையாக தொடர்மழையாக நீடிக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது, குறிப்பாக டெல்டாவிலே. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காட்டாற்று ஓர சாலைகளில் இயக்கும் போது கவனத்துடன் இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தண்ணீர் குறைவாக இருப்பதாக கூறி பயணிகள் பேருந்தை இயக்க சொன்னாலும் மாற்று வழிகளையே ஓட்டுநர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.